இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாளுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். என் பெயர் ஹெலன், கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன். என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கிருபாசன மாதா நிறைவாக ஆசீர்வதித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் நான் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் டீச்சராக வேலை பார்க்குறேன். நான் 12ஆம் வகுப்புக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது மார்ச் 18 எக்ஸாம் கடைசி நாள். என்னோடய பேப்பர் எக்கனாமிக்ஸ். நான் கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது கண் ஒரு மாதிரி இருந்தது. இந்த கண் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சரி ஐ ஃபவுண்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ரைட்டு கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்தலாக இருந்தது. இறுதியாக அந்த கண் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன செய்கிறதுனே தெரியல. அப்புறம் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் எம்ஆர்ஐ எடுங்க. நாங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் எந்த இதுவுமே இல்லை, எல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் புதுசாக இருந்தது எனக்கு. அப்போ அன்னை கிருபாசன மாதாவை கூப்பிட்டேன். நீங்கள் கூண்டுக்குள்ளே நிற்கிறீங்களே, என்னை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி உள்ளே அனுப்பியிருக்கிறாங்க, என் கூட வாங்க. ஏன்னா என் கையில் இருக்க ரோசரியெல்லாம் வாங்கிட்டாங்க. நான் ரோசரி இல்லாமல் எங்கேயும் போகவே மாட்டேன். என்னோடய ரோசரியை கையிலேருந்து டாக்டர்ஸ் வாங்கிட்டாங்க. எல்லாருமே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ஏப்ரான் கட்டி உள்ளே தனியாக அனுப்பிட்டாங்க. நான் அன்னை மரியாளோட கிருபாசன மாதாவோட உள்ளே போய் என்னோடய ரோசரியை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 40 மினிட்ஸ் உள்ளே இருந்தேன். என்னோடய ஸ்கேனு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. பட் கண் ஓப்பன் ஆகலை. எல்லாம் சரியாயிடுச்சு, உங்களுக்கு கண் அதான் ஓப்பன் ஆகும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு டேப்லெட் கிடையாது, ஒரு ட்ராப்ஸ் கிடையாது, உங்களுக்கு எப்படி 4 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கிருபாசன மாதாட்ட 8ஆவது தடவை உடன்படிக்கை எடுக்கிறேன். ஒவ்வொரு தடவையுமே காலை 5:30 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் கிருபாசன ப்ரேயர் சொல்கிறது, அவங்களோட தைலத்தை தலையில் தடவிக்கிறது, அந்த சால்ட் வாட்டரை வீடெல்லாம் பிளெஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக ஃபேமிலி ப்ரேயர், இறை வார்த்தை எல்லாம் பகிர்ந்துட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரே மாதத்தில் 30 நாள்லையே என்னோட கண் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருச்சு. எங்கள் சவரிப்பாளையம் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கண் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு ஐயில் தான் நான் போயிட்டு இருந்தேன். டிரைவிங் பண்ணுவேன், டிரைவ் பண்ண முடியல, என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தானாப்லே 30 டேஸ்லேயே அம்மாவோட கிருபையால் கிருபாசன எண்ணெய் தைலம் டெய்லி பூசி ஜெபிச்சு வந்ததுனால எனக்கு இந்த குணம் கிடைச்சது. அம்மா மரியாக்கு கோடான கோடி நன்றி. இவர் என்னோட சகோதரர், என்னோட எல்டர் சகோதரர் செல்வராஜ். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயராக கிட்னி ஃபெயிலியராக இருந்தது. கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய சாட்சி இதுதான். டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரா பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு. ரைட்டு கை ரைட்டு கால் அவங்களுக்கு செயல் இழந்துருச்சு. அவங்கள எங்கள் அண்ணி தான் தூக்கி எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஸ்ட்ரெச்சில் வச்சு தான் டயாலிசிஸ்க்கு கொண்டுட்டு போவாங்க. அப்போயும் அண்ணன் தன்னோட நம்பிக்கையை விடாமல் இவங்க எப்பொழுதும் ரோசரி சொல்லுவாங்க. மாதா மேலே மிகுந்த நம்பிக்கையோட மாதாவோட தைலம் பூசி மாதாவோட தீர்த்தம் தெளித்து மாதாவோட ப்ரேயரை அண்ணனுக்காக விசேஷமாக ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு நடந்தே வந்துட்டாங்க. இது மிகப்பெரிய சாட்சி. கிருபாசன மாதாவுக்கு கொடான கோடி நன்றி. எல்லாத்த விட இப்போ இவங்கள இங்கே கிருபாசன ஆலயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நான் இப்போ எப்படியாவது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க 2 பேரும். முதல்ல கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டரில் ஏறி வரோம். அண்ணா நீங்கள் மெதுவாக ஏறி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றி விட்டு பின்னாடி நான் நிற்கிறேன். எங்கள் அண்ணி முன்னாடி நிற்கிறாங்க. அப்படியே என்னாச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துட்டு இவங்களையும் தள்ளி விட்டு என் மேலே விழுந்துட்டாங்க. இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. சாட்சியம் அப்படிங்கிறது சும்மா எனக்கு சுகம் பெற்றேன் அப்படிலாம் சாட்சியம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை மாற்றி பிறரை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வரதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் ஆலயத்தில் அநேகருக்கு சாட்சியம் என்னை பார்த்து எங்கள் அண்ணனை பார்த்து மாறி இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு கிருபாசன மாதா பத்திரிக்கையை கொண்டு படிக்க சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் படித்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் புரியல. இப்போ லைவாக எங்களை பார்த்தோன்னே கண்டிப்பாக நாங்களும் கிருபாசன மாதாட்ட உடன்படிக்கை எடுப்போன்னு எல்லாரும் உறுதி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தோட இந்த எஸ்கலேட்டரில் நான் அப்படியே விழுந்திருக்கிறேன். அது ரோலிங் போயிட்டே இருக்கு. ஏன்னா நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால அதையும் தாண்டி அம்மா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன நேர்ந்தாலும் நான் இருக்கேன்.
அதுதான் உண்மை, 100% உண்மை. அம்மா மரியே கிருபாசன தாய் எங்களோட இருந்து எங்களை அரவணைச்சு பாதுகாத்து இங்க கூட்டி நிறுத்திருக்கிறாங்கன்னா அம்மா மரியேக்கு கோடான கோடி நன்றி. இனி வருகின்ற நாட்களில் எங்களும் எங்கள் குடும்பமும் அம்மாவுக்கு உகந்த பாத்திரமாக அநேகரை இந்த ஆலயத்திற்கு கூட்டி வருவதாகவும் இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. எல்லாமே நான் பாவ சங்கீதனம் 15 நாட்கள் ஒரு தடவை பாவ சங்கீதனம் பண்ணிடுவேன். ஃபேமிலி பிரேயர் கண்டிப்பா சொல்லாத நாளே கிடையாது. இயேசுவின் திரு படத்தை ஸ்தாபகம் பண்ணதுனால கண்டிப்பா ஜெபம் சொல்லி ஆகணும். ஃபேமிலி பிரேயர் ரோசரி 4 times. ஏன்னா நான் ஸ்கூல் போகும்போது 2 வீலரில் போவேன், போகும்போது 2 ரோசரி, வரும்போது 2 ரோசரி, எப்படியும் பர் டே 4 ரோசரி சொல்லிடுவேன். நான் 4 ரோசரி சொல்லிடுவேன். 5:30 8:30 பிரேயர் சொல்லிடுவோம். அந்த தைலத்தை தினதோறும் பிரேயர் முடிஞ்சோன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பூசி விடுவேன். சால்ட்டை வாட்டரில் போட்டு தான் பிரேயர் ஆரம்பிப்பேன். ஃபைனலாக வீடு முழுவதும் தெளிச்சிடுவேன். இதெல்லாம் நான் தொடர்ந்து செய்யும்போது அன்னை மரியாள் இன்னைக்கு எஸ்கலேட்டரில் நின்னாங்க அப்படிங்கிறது என் கூட வந்தாங்க எல்லாரும் கண்ணால் பார்த்துட்டாங்க. இவங்களால நடக்க முடியாதோன்னு பயந்தேன். ஐயோ கீழே விழுந்துட்டாங்களே எப்படி நடப்பாங்கன்னு. எனக்கு எதுவுமே இல்லை, நான் வாரேன்னு நடந்து வந்துட்டாங்க. அதனால கோடான கோடி நன்றி. ஆமாம், இவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிருபாசனத்துக்கு. நான் 8வது தடவை உடன்படிக்கை. அண்ணனும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். வரும்பொழுதே இந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் கிருபாசன மாதா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதை கண்ணால் பார்த்துட்டாங்க, எங்களோட வந்தவங்களும் பார்த்துட்டாங்க. எல்லாரும் உடன்படிக்கை எடுக்க இப்போ தயாராக இருக்காங்கங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். മകനെ, രോഗം വരുമ്പോൾ ഉദാസീനാകരുത്. കർത്താവിനോട് പ്രാർത്ഥിക്കുക, അവിടുന്ന് നിന്നെ സുഖപ്പെടുത്തും. പ്രഭാഷകന്റെ പുസ്തകം 38-ാം അധ്യായം 9-ാം വചനമാണ്. ഉദാസീനതയ്ക്ക് പകരം വിശ്വാസവും വിശ്വസ്തതയുമാണ് ഉടമ്പടിയുടെ ആദ്യപടി. ഒരുപക്ഷെ നാം രോഗത്തിലാവാം, ഭയത്തിലും നിരാശയിലും കടബാധ്യതയിലും ആവാം. പരിശുദ്ധ അമ്മയുടെ ഈ സന്നിധിയിൽ വന്ന് കണ്ണീരോടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ആ പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ഒരു ദൈവമാണ് ഉടമ്പടി മക്കളുടെ കൂടെ ഉള്ളത്. ആ കണ്ണീരൊപ്പുന്ന അമ്മയാണ് കൃപാസനം അമ്മ. അങ്ങനെ ആ ദൈവത്തിൻ്റെ, ആ ഈശോയുടെ അമ്മയുടെ സാന്നിധ്യവും സംരക്ഷണവും അനുഭവിച്ചറിഞ്ഞ ഒരു വലിയ പ്രത്യക്ഷീകരണ സാക്ഷ്യമാണ് എം ഹെലൻ എന്ന സഹോദരി നമ്മളോട് പങ്കുവച്ചത്. ഈ മകള് PG അസിസ്റ്റൻറ്റ് ടീച്ചറായിട്ട് എക്കണോമിക്സ് സബ്ജക്റ്റിൽ പഠിപ്പിക്കുന്ന ഒരു ടീച്ചറായിട്ട് ജോലി ചെയ്തിരിക്കെ പെട്ടെന്ന് ഈ മകളുടെ പരീക്ഷയുടെ ദിവസമാണ്. അന്ന് ക്ലാസ് കഴിഞ്ഞ് പോകുന്ന വഴിക്കാണ് പെട്ടെന്ന് ഒരു കണ്ണ് അടഞ്ഞു പോവുകയാണ്. എന്താണ് കാരണമെന്നറിയില്ല. പല ഡോക്ടേഴ്സിനെയും കണ്ടു, MRI ചെയ്തു, പക്ഷെങ്കിൽ കാരണമൊന്നും മനസ്സിലാകുന്നില്ല. പിന്നീട് പരിശുദ്ധ അമ്മയുടെ ഉടമ്പടി തൈലം തേച്ച് വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി വെഞ്ചരിച്ച ഉപ്പ് വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിച്ച് കഴിച്ചു. അതിൻ്റെ ഫലമായിട്ട് പൂർണ്ണമായിട്ടും ആ രോഗത്തിൽ നിന്ന് സുഖപ്പെട്ടു. ഡോക്ടേഴ്സ് പറഞ്ഞത് 4-5 മാസം എടുക്കും, അതെന്താണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റുന്നില്ല എന്നാണ്. പക്ഷെങ്കിൽ പരിശുദ്ധ അമ്മ സമയച്ചുരുക്കത്തിൻ്റെ അമ്മയാണ്. ആ അമ്മയുടെ ഇടപെടലിലൂടെയാണ് ഈ മകൾക്ക് ആ രോഗസൗഖ്യം കിട്ടിയത്. പിന്നീട് പറഞ്ഞ സാക്ഷ്യം എൽഡർ ബ്രദറിനെ പറ്റിയാണ്, സെൽവരാജ്. ആ മകന് ഡയാലിസിസിൻ്റെ കിഡ്നി ഫെയിലിയറാണ്, അതുകൊണ്ട് ഡയാലിസിസ് എടുക്കുന്നുണ്ട്. പെട്ടെന്ന് ഡയാലിസിസിൻ്റെ സൈഡ് എഫക്റ്റ് ആവാം, ഒരുപക്ഷെ അത് പെട്ടെന്ന് പാരലൈസ് ആവുകയാണ്. സ്ട്രക്ചറലാണ് ഡയാലിസിസിന് കൊണ്ടുപോയിക്കൊണ്ടിരുന്നത്. പിന്നീട് വീണ്ടും ഈ മകൾ വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ഉടമ്പടി തൈലവും വെഞ്ചരിച്ച ഉപ്പും ഒക്കെ കൊടുത്ത് വിശ്വാസ പ്രമാണം ചൊല്ലി പ്രാർത്ഥിച്ചതിൻ്റെ ഫലമായിട്ട് ഇന്ന് പരിശുദ്ധ അമ്മയുടെ പ്രത്യക്ഷീകരണത്തിൻ്റെ സാക്ഷിയായിട്ടാണ് ഇന്ന് ഈ സഹോദരൻ സെൽവരാജുമായിട്ട് അമ്മയുടെ സന്നിധിയിൽ നന്ദി പറയുവാനായിട്ട് വന്നത്. സ്ട്രെച്ചറിൽ നടന്നിരുന്ന പാരലൈസ് ആയിട്ടുള്ള ഈ സഹോദരനെ പരിശുദ്ധ അമ്മയുടെയും ഈശോയുടെയും അമ്മയുടെ മധ്യസ്ഥതയിൽ ഈശോ നൽകിയ ഒരു വലിയ രോഗസൗഖ്യമാണ്. അത് ഈശോയുടെയും അമ്മയുടെ ഒരു വലിയ കൃപയാലാണ്. ഡോക്ടേഴ്സ് പറഞ്ഞത് ഇനി നമുക്കിങ്ങനെ മുന്നോട്ട് പോകാനേ സാധിക്കുകയുള്ളൂ എന്നാണ്. അതുകൊണ്ടാണ് സ്ട്രക്ചറിൽ ആണ് ഈ സഹോദരനെ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയിക്കൊണ്ടിരുന്നത്. ഇന്ന് അമ്മയുടെ സന്നിധിയിൽ കുറേ സമയമായി നിൽക്കുവാൻ തുടങ്ങിയിട്ട് അമ്മയ്ക്ക് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഇതെല്ലാം ഈശോയുടെ അമ്മയുടെ ചേർന്ന് നിൽക്കുമ്പോൾ ഉദാസീനാകരുത്, കർത്താവിനോട് പ്രാർത്ഥിക്കുക, അവിടുന്ന് നിന്നെ സുഖപ്പെടുത്തുമെന്ന് പൂർണ്ണ വിശ്വാസത്തോടെ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോഴാണ് ഈശോയും അമ്മയും നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് കടന്നു വരുന്നത്. നമ്മുടെ ജീവിതത്തിലും ഒരുപക്ഷെ നമ്മളും രോഗാവസ്ഥയിലാവാം, ബുദ്ധിമുട്ടുകളിലും പ്രയാസങ്ങളിലും ആവാം. നാം ഇരിക്കുന്ന ഈ പുണ്യഭൂമിയിൽ പരിശുദ്ധ അമ്മ പ്രത്യക്ഷപ്പെട്ട ഈ ആലയത്തിൽ നമ്മുടെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ഒരു ദൈവമുണ്ട് നമ്മുടെ കൂടെ.
ഉടമ്പടി മക്കളുടെ ജീവിതത്തിൽ ആ ദൈവ സാന്നിധ്യമാണ് നമുക്ക് ശക്തിയും ധൈര്യവും നൽകുന്നത്. ആ വിശ്വാസത്തോടെ നമ്മുടെ രോഗാവസ്ഥയിൽ ഉദാസീനരാകാതെ, പ്രയാസങ്ങളിൽ നിരാശപ്പെടാതെ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കാനുള്ള കൃപയ്ക്കായി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. എം ഹെലനും കുടുംബത്തിൽ ലഭിച്ച ഈ വലിയ അനുഗ്രഹങ്ങൾക്ക് നമുക്ക് കരങ്ങളടിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. യേശുവേ നന്ദി, യേശുവേ സ്തുതി, ആവേ മരിയ. അത്യപൂർവ ദൈവാനുഭവങ്ങൾ ഇനി നിങ്ങൾക്കും സ്വന്തം. ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഇതുവരെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ ഇപ്പോൾ തന്നെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. ഈ വീഡിയോ ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ സുഹൃത്തുക്കൾക്ക് ഷെയർ ചെയ്തുകൊണ്ട് കർത്താവിൻ്റെ പ്രേക്ഷിതരാകുക.